வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி கதரும் ஓபிஎஸ் சசிகலா இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதோடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தற்போது எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்திலிருந்து இறக்குவதற்குத்தான் ஏகப்பட்ட சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்லலாம். அதாவது ஒரு புறத்திலே சசிகலா, இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ், இங்கிட்டு பாஜக, இந்த மூன்று நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து இறக்கி விடுது. அப்படி இறக்கிவிட்டால் மட்டும்தான் நாம் அந்த இடத்திற்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பாக்குறாங்க. இருந்த போதிலுமே ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓபிஎஸ் நீதிமன்றங்களில் அடி பார்த்தார், தேர்தல் ஆணையம் போய் பார்த்தார், ஆகல. சசிகலா அம்மையார் நீதிமன்றங்களுக்கு போனாங்க, ஆகல. தற்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பார்த்தாங்க. சுற்றுப்பயணத்திலுமே கூட பாத்தீங்கன்னா சசிகலாவிற்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகி இருந்தது. அதே போல இப்ப நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வேளையிலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சந்திக்கலாம், அதன் மூலம் நம் பக்கம் இழுத்து விட முடியும் அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் எவ்வளவோ கணக்கு பண்ணி போனாங்க. ஆனால் இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா அது தோல்வியிலேயே முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்லியா. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய எவருமே இன்று வரைக்கும் சசிகலாவின் பின்னால் போகல. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 8-9 தோல்விகளை கண்டுவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8-9 தோல்விகள பகுதி தோல்விகளுக்கு ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட சொல்லி இந்த நாடாளுமன்றத்திலே அதிமுக அனைத்து தொகுதியிலுமே தோல்வியை தழுவுகிறது. இந்த தோல்வியின் காரணமாக அதிமுக 2-3 துண்டுகளாக பிளவுபட போகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து இறக்கிவிடப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் அதிமுகவிற்கு கிடையாது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் என்ன தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது 2ஆம் கட்ட ஆலோசனைகள் பூரா போயிட்டு இருக்கு. அந்த ஆலோசனைகள் பூராமே பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் செய்வதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சொல்லில் சசிகலா அம்மையார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தது பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அடுத்த அடியை எடுத்து வைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகி கொண்டன. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிலுமே வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட. என்ன காரணம் அப்படின்னா அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த சசிகலா அம்மையார் இதுவரைக்கும் எத்தனை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அதிமுகவில் இணைந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் இளைஞர்கள் பட்டாளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவில் இணைந்து கொண்டார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாளுக்கு நாள் வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. அதே போல 2026 தேர்தலிலும் அதிமுக ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து விட்டால் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவதற்கு யாரும் வர முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.